மாமிசம் சாப்பிடுவது எப்படி பாவக்கர்மாவை உண்டு செய்கிறது? மாமிசம் சாப்பிடுபவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? அதான் டாபிக். அதை பத்தின ஸ்பீச் தான் இது. மாமிசம் அதாவது ஐந்தறிவு ஜீவராசி ஆடு, மாடு, கோழி, மீனை கொன்று சாப்பிடும்போது, அது வந்து வாழும்போதும் சரி, ஐந்தறிவு ஜீவராசிகள் பயங்கர எதிர்மறை எண்ணங்களை சேகரித்து வச்சுருக்கும். சாகும்பொழுது இன்னும் பயங்கரமாக அது நடுக்கம், அது சாக போகிறோன்னு அதுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே. அது நடுக்கம், பயம், ஆற்றாமை, கோபம், ஆதங்கம், இது எல்லாமே அது சாகும்போது அது ஃபீல் பண்ணியிருக்கும். அந்த எதிர்மறை உணவுகள் அதை சாப்பிட்ற மனுஷனுங்களுக்கும் வரும். அதை கசாப்பு கடையில் அதை வெட்டி கொன்று தாராங்க. அதை கறியை கட் பண்ணி அதை பேக் பண்ணி தர்றாங்க. அதை வந்து இவங்க வாஷ் பண்ணி அதை பாயில் பண்ணி இவங்க சாப்பிட்றாங்க, மக்கள் சாப்பிட்றாங்க. அப்படின்னா அது வாழும்போது என்னென்ன எதிர்மறை எண்ணங்கள் சேர்த்து வச்சதோ, சாகும்பொழுது என்ன அதிரடியான எண்ணங்கள் சேர்த்து வச்சதோ, அந்த தீவிர குணங்கள், அந்த தீவிர எண்ணங்கள் மனுஷனுக்கும் நிச்சயம் வரும். இப்படி தான் பாதிக்குது மாமிசம். ஸோ மாமிசம் இப்படி தான் பாவ கர்மாவை உண்டு செய்கிறது. அதாவது அந்த உயிர் வந்து அதை பாவ கர்மாவை தீர்க்கிறதுக்காக அந்த உடல் எடுத்து வந்திருக்கு. அதை அந்த கர்மாவை உடனே டக்குன்னு இன்னொரு உயிரினம் ஸ்டாப் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த கொலை அந்த அந்த பாவ கர்மங்கள் நிச்சயமாக அதை சாப்பிட்றவங்களுக்கு வரும். அதாவது மாமிசம் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், மீனை பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், மாமிச கடைகளை வச்சு நடத்துகிறவங்களா இருக்கட்டும், அதை வெட்டுறவங்களா இருக்கட்டும், அதை டிரான்ஸ்போர்ட் மூலமாக கொண்டு போகிறவங்களா இருக்கட்டும், அதை வீட்டுக்கு வாங்கி போகிறவங்க, சைக்கிளில் பைக்கில் வாங்கிட்டு போகிறவங்களா இருக்கட்டும், அதை சமைக்கிறவங்களா இருக்கட்டும், அதை சாப்பிட்றவங்க, பரிமாறுறவங்க எல்லாருக்குமே சேம் லெவல் ஆஃப் கர்மா வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லுது. ஏன்னா எல்லார் மனசுமே கன்வின்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற மனுஷங்களோட மனசு. மாமிசம் சாப்பிட்றது சரிதான், அவன் சாப்பிட்டு போட்டவன் சரிதான், நம்ம கொண்டு போகிறது சரிதான், இப்படி. ஸோ இது கண்டிப்பாக சேம் லெவல் ஆஃப் கர்மா அட்டைன் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. மேலும் மாமிசம் அதாவது உயிர்கள் எங்கெல்லாம் அதிகமாக கொல்லப்படுதோ அங்கெல்லாம் துன்ப உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஆடு, மாடு, கோழி எவ்வளோ சாகுதோ அவ்வளோக்குள்ள துன்ப உணர்வுகள் அந்த சுற்றுச்சூழலில் இருக்கும். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ, என்னெல்லாம் நினைக்கிறோமோ, அது எல்லாமே பஞ்சபூதத்தில் பதியுது. பகவான் கிருஷ்ணர் சாட்சியாக இருக்கிறாரு. இந்த பஞ்சபூதங்களில் ஜட இயற்கை, இந்த பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம் கண்டிப்பாக பதியுது. இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மசூதி கூட்டு போவாங்க. அங்கே உள்ள முகமதியர்கள் அந்த மந்திரத்தை தண்ணியில் ஓதி அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் தண்ணி, அதாவது நீர் வந்து மந்திர ஆற்றலை உள்வாங்கி வச்சுக்கிடுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ பஞ்சபூதங்கள் உள்வாங்கி வச்சுக்கிடுது, அந்த மாமிசத்தோட உடலும் உள்வாங்கி வச்சுக்கிடுது. அதை சாப்பிட்ற மனுஷனும் அதனால் நிச்சயம் பாதிக்கப்படுறான். அதாவது சாப்பிடாதவங்களும் பாதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருந்தால் அவங்க தப்பிப்பாங்க. ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் ஃபுல்லாக அசுத்தமாகுது. மாமிசம் அதாவது உயிர்கொலைகள் நடக்கும்பொழுது ஒரு 4-5 கறிகளை வரிசையாக இருக்குன்னா அது மிகப்பெரிய துன்ப உணர்வுகளை ஏற்படுத்தும். சைவம் சாப்பிட்றவங்களும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களால ஒரு மெடிடேஷன் பண்ண முடியாது. ஆன்ம தேடலில் ஒரு கோயிலுக்கு போகிறவங்களுக்குமே அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மேலும் வந்து இந்த உயிர்கொலைகள் அதிகமாக நடக்கிற இடத்துல அதிகப்படியான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும். எங்கெல்லாம் உயிர்கொலைகள் நடக்குதோ, அதிகமாக உயிர்கொலைகள் நடக்குதோ அங்கெல்லாம் நிலநடுக்கம், இயற்கை சீற்றம், பெரும் மழைகள், வெள்ளங்கள், நிலச்சரிவு, மண் சரிவு, பேண்டமிக் அதாவது நிறைய கிருமி தொற்று நோய்கள் எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த மாமிசத்தை தவிர்க்கணுன்றதுக்கு இந்த இத்தனை பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம. அது போக இப்போ சங்கரன் கோயில் எடுத்துக்கிட்டாலோ, மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்தாலும் இதெல்லாம் சிவன் ஸ்தலங்கள், எல்லாம் ஆன்மீக ஸ்தலங்கள். ஆனாலுமே அங்கே மாமிசம் கொண்டு சாப்பிட்றாங்க, அங்கே விற்கிறாங்க, அங்கே சாப்பிட்றாங்க, அங்கே மக்கள் அதை உபயோகிக்கிறாங்க. அதனால் அப்படியே அவங்க வாழ்க்கை முறை நடத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அங்கே அதிக துன்ப உணர்வுகள் வரதான் செய்யும். சங்கரன் கோயிலே இப்போ வந்து நிறைய கறிக்கடைகள், நிறைய பரோட்டா ஸ்டால்ஸ், நிறைய பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வரலை இன்னும் வரைக்கும். மக்கள் துன்பப்பட தான் செய்கிறாங்க. அதாவது அங்கே வாழும் மக்கள் வந்து என்ன மாதிரி உணர்வில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சுற்றுச்சூழல் அமையும். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வந்து புலனின்பத்தினாலும் உணவின்பத்தினாலேயுமே மயக்கத்தில் இருக்கும்பொழுது இது மாதிரி கடைகள் தான், இது போல் கடைகள் தான் அதிகமாக வரும். அதனாலேயே ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கூட சங்கரன் கோயில்லையோ சுற்றுச்சூழல்லையோ வரலை. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மற்ற எல்லா ஊர்களும் அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் குளோபல் பொருந்தும். ஸோ நம்ம என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்றோமோ அதோட குணம் தான் நம்ம வரும். சாஸ்திரங்கள் என்ன பரிந்துரைக்குதுன்னா, நம்ம வந்து காய்கறி, பழங்கள், அரிசி, பருப்பு இது போன்ற அமைதி நல்லிணக்கத்தை தோன்றக்கூடிய சாத்வீக உணவுகள் தான் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டா தான் நம்ம மனநிலையும் உடல்நிலையும் நல்லபடியாக வச்சுக்க முடியும்னு சொல்லுது. ஸோ அது போக மாமிசம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்குது. அதாவது மாமிசமாக செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். 24 ஹவர்ஸு 70 to 48 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ் வரைக்கும் போகும் மாமிசம் செரிமானம் ஆகிறதுக்கு. பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பாடி, அவங்களோட உடலை பொறுத்து. பட் மாமிசம் வந்து அது எந்தெந்த உணவுகள்லாம் அதிகமாக செரிமானம் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிட்டோ அதெல்லாம் உடம்புக்கு கேடு தான். மாமிசம் கேடு தான். அதிகப்படியான மசாலா ஐட்டம்ஸு டைஜஷன் ப்ராசஸ் டிலே பண்ணும், அது கேடு தான். காளான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் டைஜஸ்டே ஆகும். ஸோ ரொம்ப 10 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும் டைஜஷனுக்கு. ஸோ அதெல்லாம் கேடு தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாவர உணவுகளுக்கு உடனே மாறணும். மாமிசம் எடுத்துக்கவே கூடாது. மிகப்பெரிய பாவகர்மாவை உண்டு செய்யும். அதுபோக இந்த
மாமிசம் உதாரணத்துக்கு அசுத்தம் செய்யும் இடத்த உதாரணத்துக்கு வண்டலூர் நம்ம விலங்கு காட்சி சாலையில் போனால் கூட அங்கே வந்து ஒரு யானையோ ஒரு குதிரையோ ஒரு மாடுகள் இருக்கிற இடம் தூய்மையாக இருக்கும். ஆனால் புலி, சிறுத்தை, நரிகள் இந்த மாதிரி ஒரு நரமாமிசம் சாப்பிட்ற விலங்குகளோட இடம் வந்து ரொம்ப அசுத்தமாக நாரும். அது பக்கத்தில் போனாலும் தெரியும், அது போனவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் நம்மளோட மனுஷங்களுக்கும் இது அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோக்குள்ள தாவர உணவு எடுத்துக்கிட்டோமோ அவர் மண்ணிலையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்க முடியும். மாமிசம் சாப்பிட்றவங்க ஏதோ ஒரு டாக்டர்ஸ் வந்து நிறையா அட்வைஸ் பண்ணுறாங்க, ப்ரோட்டீன் அதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை பேஸ்ட் ஆன் தட் அதை வச்சுட்டு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. உண்மையை சொல்லணும்னா டாக்டர்ஸுக்கே நாலேஜ் கிடையாது. ஒன்று அவங்க அதில் அதிகப்படியான விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க, அதனால் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது 1, 2 நல்லது நடந்துச்சுன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது. இன்னொன்று, அவங்க வந்து பேஸ்ட் அந்த இங்கிலீஷ் மெடிசனே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லாக அந்த அமெரிக்கன் யூரோப்பியன் கல்ச்சர்ஸில் அடாப்ட் பண்ணுற டாக்டர்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனையோ சைவ டாக்டர்ஸ் இருக்காங்க, சைவம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, அதையே பரிந்துரைக்கவும் செய்கிறாங்க. எந்த டாக்டருமே சில டாக்டர்ஸ் கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தவறாக ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நான்வெஜ்னால் பாவகர்மாவை தான் உண்டு பண்ண முடியுமே தவிர, நான்வெஜ்னால் ஒருத்தருக்கு சத்தோ, நான்வெஜ் மீட்டு அதாவது மாமிசம் சாப்பிட்றதுனால ஒருக்கு நல்லது நடக்குமா உடலுக்கு மனதுக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது. இது மிகப்பெரிய பாவகர்மா உண்டு பண்ணும். இதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாமிசத்தை பற்றி ஒரு இங்கிலீஷ் ரைட்டர்ஸு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. முக்கியமாக ஒரு ஃபீமேல் ரைட்டர் சொல்லியிருக்காங்க, மாமிசம் சாப்பிட்றதுனால ஆதிக்க மனநிலை உருவாகும் ஒருத்தருக்கு. இன்னொரு ஃபேஸ் என்னென்னா, ஆதிக்க மனநிலை இருப்பவர்கள் தான் மாமிசம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க, வைஸ் வெர்சா. ஸோ இதான் உண்மை. ஏன்னா அது நமக்கு வலி வேதனை நம்ம கொடுக்குறோன்னு நமக்கு மனுஷங்களுக்கு நல்லா தெரியும், மிருகங்களுக்கு தெரியாது. நம்ம வலி வேதனை கொடுக்குறோம் அப்படின்னு மனுஷங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே சாப்பிட்றாங்கன்னா நம்மக்கிட்ட ஆதிக்க மனநிலை இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதோட கான்ஷியஸ்னஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட எக்ஸிஸ்டாக இருக்குது. நம்ம சாப்பிட்றோம், திரும்ப அதை ஆட் பண்ணிக்கிறோம், திரும்ப 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 மிருக உணர்வு தான் வருது. ஸோ அதை நம்ம பெருக்கிக்கிட்டே போகிறோம். ஸோ நம்ம வாழுங்காலத்தில் நம்ம மிருக உணர்வை வளர்த்துட்டே போகிறோம், சாகும் பொழுதும் அதே உணர்வை உயிரோட விடுறோம். ஸோ சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் சாகும் பொழுது என்ன உணர்வை வளர்த்துக்கிட்டு உயிரை விடுறாரோ அதற்கு ஒத்த உடலை அடுத்த பிறவியில் எடுக்கிறாருன்றது உறுதியாக சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஒரு ஆன்மா வந்து இந்த மாதிரி புலனின்பத்தில், உணவு இன்பத்தில் இந்த மாதிரி பற்று அதிகமாக வச்சுருக்கு, இல்லை கோபதாபங்கள், காமங்கள், இந்த மாதிரி குரோதங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தால் அதற்கு ஒத்த மிருக உடலை தான் அந்த ஆத்மா எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை மூலமாக, ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக பகவான் கிருஷ்ணர் நமக்கு உறுதி செய்கிறார், ஆச்சாரியர்கள் உறுதி செய்கிறாங்க. ஸோ நம்ம வாழும்போதே, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சாப்பிட நிப்பாட்டினா போதும் அப்படின்ற கிடையாது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து என்ன வளர்த்து கொண்டு வரோமோ அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸில் வரும். ஸோ அதனால் இதோட எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். மகாத்மா காந்தி நாவின் ருசியை கட்டுப்படுத்த முடியாத ஒருத்தனால் மற்ற புலன்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் ஒருத்தனால் நாவின் ருசியை கட்டுப்படுத்த முடியல, அதற்கான வேட்கையை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா ஒருத்தனால் பாலுணர்வை கட்டுப்படுத்த முடியாது. இந்த அதிகப்படியான பாலுணர்வு, தவறான பாலுணர்வு, பாலியல் வன்கொடுமை வர்றதுக்கு காரணம் இந்த மாமிசமும் ஒரு காரணம், மாமிசம்தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். மது, மாமிசம், போதைப் பொருட்கள் நிச்சயம் காரணம். இந்த லிஸ்ட்டில் இந்த மாமிசமும் சேரும். ஏன்னா சாஸ்திரங்கள் இதை அனுமதிக்கிறதில்ல. மகாத்மா காந்தி இதை சொல்லும் பொழுது அவருக்கு நடந்த அனுபவத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இங்கிலீஷ் லண்டன் போய் படிக்க போகிறாரு. அப்போ வந்து எங்கே கெட்டு போயிடணும் பையன், ஏன்னா அவங்க வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அவங்க அம்மா சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீ மது மாமிசம் சாப்பிடவே கூடாது, இது எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, இவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அங்கே போயிட்டு அவருக்கு சாப்பிட உணவே கிடைக்கல, ஃபுல்லாக மீட் தான், ஃபுல்லாக நான் வெஜிடேரியன் தான் கிடைக்குது, கொஞ்சம் இலைத்தலைகள் தான் கிடைக்குது, கீரை அந்த மாதிரி வகைகள் தான் கிடைக்க, அதை சாப்பிட்டுட்டு பட்னி கிடக்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்திரத்தையோடு இருந்திருக்காரு அப்போ. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டை எங்கே இருந்தாலும் எட்டு போகலாம். நமக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வெஜ் டயட்டை ஃபாலோ பண்ணுறது, வெஜிடேரியன் ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம வந்து நம்மளால் கர்மிக் ரியாக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ அதுதான் உண்மை. ஸோ இதை மகாத்மா காந்தி உதாரணமாக சொல்லலாம். இந்த மாமிசத்தை விட முடியல, ரொம்ப ஒருத்தருக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நிறைய டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு பக்தி செய்யணும். உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ அதிகமாக போகணும். ஏன்னா சைவம், வைஷ்ணவம், புத்தம், ஜைன மதங்கள் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு வலுவாக எதிர்க்குது. இதெல்லாம் வந்து
எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குது, சாப்பிடக்கூடாது, சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கோயிலுக்கு அதிகமாக போகணும், நிறைய ப்ரே பண்ணணும். பகவான் கிருஷ்ணர்கிட்டயோ இல்லை சிவபெருமானை பிடிச்சிருந்தா சிவபெருமான்ட்டையோ, அம்மன்ட்டையோ, துர்காதேவினோ நான் துர்காதேவிட்டையோ ப்ரே பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி பற்று இருக்குது, இது எனக்கு வேண்டாம், நான் ஒழுங்காக ப்ரேயரில் நான் ப்ரே பண்ணணும், நான் பக்தியில் முன்னேறணும், நான் வந்து அமைதி நல்லிணக்கத்தில் தான் முன்னேறணும், கோபத்திலேயோ மூர்க்கத்திலேயோ முன்னேறக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுக்கு இன்னொரு ஐடியா கொடுக்கணுன்னா, நான் மகாத்மா காந்தியை திரும்ப உதாரணமாக சொல்கிறேனே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ராமநாமம் அப்பப்போ உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாராம். பகவத்கீதை அதிகமாக படிப்பாராம். ராமநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் சாகும் பொழுது கூட அந்த தோட்டா படுன்னு தெரியாது. கோட்ஸே சுட்ட உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ராம் சொன்ன வார்த்தை. ஏன்னா அவர் அவ்வளோ பக்தியாக இருந்திருக்காரு. ராமநாமத்தை எப்போவும் உச்சரிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வாழும்போது என்ன உணர்வை வளர்த்துக்கிட்டாரோ அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் அவர் குண்டு தொலைச்சதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த ஹேராம்ன்ற வார்த்தை. அதனால் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். ராமரை கும்பிடலாம். ராம அவதாரம், விஷ்ணுவோட வெவ்வேறு அவதாரங்கள் இருக்குது. ராமா, கிருஷ்ணா, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டெய்டிஸை அவங்க வழிபடலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். பகவத்கீதையே அதான் சொல்லுது. கலியுகத்தில் இந்த மாதிரி யுகத்தில் இந்த மாதிரி மெக்கானைஸ்டு வேர்ல்டில் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என் நாமத்தை சொல்கிற தவிர வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கிருஷ்ணரே சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இல்லை உபநிஷங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லலாம். அப்புறம் சிவபக்தர்களாக இருக்கட்டும், அவங்க சிவபக்தர்களாக இருந்தால் அவங்க வந்து சிவ மந்திரங்கள் சொல்கிறதுனாலையும், சிவனுக்கு வழிபாடு நடத்துறதுனாலையோ, சிவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுனாலையோ அவங்க இந்த மாமிச பற்றுலேருந்து நிச்சயமாக விடுபட முடியும். ஸோ இதுதான் சஜஷன். ஸோ இப்படி போனால் மட்டும்தான் நம்ம அந்த உணவின் மூலமாக வர்ற பாதிப்பை, இந்த உணவு மூலமாக ஏற்படுற கர்மாவை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதான் சொல்யூஷன். மேக்ஸிமம் வந்து தாவர உணவுகளாலுமே நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்ணுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. படைக்காத உணவு சாப்பிட்றதே பாவமே அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம நிலத்தை உழும்பொழுதுமே நிறைய உயிர்கள் சாகுது. அதை உழுது பயிரிட்டு அதை வந்து நெற்கதிராக வளர்த்து அந்த உணவுப் பொருட்களை அவங்க அறுவடை செஞ்சு அதை கொண்டு போய் அதை தட்டுக்கு வர்ற வரைக்கும் நிறைய உயிர்கள் சாகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுவுமே ஒரு நம்ம பாவகர்மாவை தான் நிறையா அதில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட்றது, பகவான் கிருஷ்ணர் அந்த பாவகர்மாவை எடுத்துடுறாரு. சிவபெருமான் வழிபடுறவங்க சிவபெருமானுக்கு ஆஃபர் பண்ணலாம். நிச்சயமாக அந்த விஷ்ணுனாலேயே அந்த பாவகர்மங்கள் அதிலிருந்து துடை தெரியப்படுகிறது. அதனால் பகவானுக்கு படைக்காத உணவு பாவமே அப்படின்றத வேத சாஸ்திரங்களே உறுதி செய்கின்றன. ஸோ இவ்வளோ சான்சஸ் இருக்குது. நம்ம மாமிசத்தை உடனே விடணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு உயர்ந்த ஆன்ம தேடலுக்கான பாதையை நோக்கி போக முடியும், உயர்ந்த அறிவையை அடைய முடியும். அப்போ மாமிசத்தை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஹரே கிருஷ்ணா.